தன்னோட குழந்தைகளுக்கு ஆபத்தான சூழல்களில் பயன்படுத்துறதுக்கு சில மந்திரங்களை சாண்ட் பண்ண சொல்லி அவங்க சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, என் ஃப்ரெண்டும் நானும் ஸ்கூலில் பங்க் பண்ணி வெளியில் போயிட்டு எதாவது சாப்பிடுவோம். அப்போ வந்து அவள் அடிக்கடி ஓம் ஓம்னு சொல்லிகிட்டே இருப்பாள். நான் கேட்பேன், எதுக்கு நீ இதை சொல்கிற அப்படின்னு. அதுக்கு அவள் சொல்லுவாள், யாரோ தெரிஞ்சவங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ பார்த்துட்டாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரிய வந்தது, அவள் வந்து அந்த ஓம்னு சொல்கிறது மூலிமா அது நடக்காது அப்படிங்கிறத அவள் ஃபீல் பண்ணுறா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாதது, ஆபத்தானது நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஏன் அதையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சிந்தனை நம்மளுக்கு வராது. நம்ம அப்படி யோசிக்க மாட்டோம். அந்த சாண்ட் பண்ணும்போது அந்த தேவையில்லாததை நம்ம யோசிக்க மாட்டோம். அதுக்கு ஸ்டாப் பண்ண சொல்லி இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ புது டெக்னிக் என்னென்னா, என்ன நடக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம திங்க் பண்ணி பழகிறது தான் புது டெக்னிக். அப்போ என்ன நடக்கணும், இப்போ என்னோடய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் என்னோடய ஃப்ரெண்டு கூட போகும்போது அப்போ என்ன நடக்கணும்னா, அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த இடத்த நாங்கள் சாப்பிட்றத ஃபீல் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது அவளே போய் ஷேர் பண்ணிவிட்டு அவங்க அம்மாகிட்ட இதை சொன்னால் அது ஒரு அதில் மேபி அவங்க அம்மா அதை ஈஸியாக கூட எடுத்துக்கலாம். அவங்க அப்பாவும் அதை ஓகே இதனால் என்ன தப்புன்னு நினச்சிருக்கலாம். அதை அவள் திங்க் பண்ணி பார்த்துருந்தானா அது நடந்திருக்கும். ஸோ இப்போ மற்றவங்களுக்கு இப்போ என்ன நடக்கணும், இப்போ நம்ம வெளியில் போகும்போது ஆபத்துங்கிறது எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு 13, 14 வயசு பெண் குழந்தைங்களை வெளியில் அனுப்புகிறீங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எப்படி யோசிக்கிறோன்னா, ஆல்ரெடி என்ன நடந்திருக்கு உலகத்தில் ஒரு நியூஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சு வச்சப்போ இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்குள்ளே ஓடுது. அதனால தான் அதை பற்றின சிந்தனைகள் வருது. அது நடக்கக்கூடாதுன்னு இந்த சாண்டிங் சொல்லி கொடுத்து. இப்போ வந்து என்ன நடக்கணும், எக்ஸாம்பிளுக்கு உங்கள் குழந்தை வந்து ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க, அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, ஒரு வேறு கண்ட்ரிக்கே போகிறாங்க, ஃப்ளைட் ஏறி போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல என் குழந்தை இந்த இடத்துல போகிறாங்க, அங்கே அவங்களுக்கான சப்போர்ட் நடக்குது. அங்கே போயிட்டு அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் தனக்கு தங்கிறதுக்குமான இடமும் வந்து நல்ல பீப்புள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தராங்க. திரும்ப சேஃபாக வராங்கன்றத முழுமையாக நம்ம ஒரு தடவை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் திங்கிங். கண்டிப்பாக அந்த மாதிரி சூழ்நிலை தான் உருவாகும். இப்போ குழந்தைகளுக்கு எப்போவுமே நல்லது நடக்க போகுதுங்கிறத திங்க் பண்ணுறத சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களோட திங்கிங் தான் அவங்க வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க.